ஜெஃப்னா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இடையிலான சந்திப்பு மற்றும் குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் ஆரம்பம், இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் அண்மையில் நோயாளிக்கு ஏற்பட்ட நிலைமைகள் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழு நடத்திய விசாரணைகள் தொடர்பாகத்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். முதலாவது விடயமாக, இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அண்மையிலே சந்தித்து பேசியிருந்தார்கள். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக புதிய அரசியலமைப்பு மற்றும் புதிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு பொதுவான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கட்சிகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக இணைந்து செயற்படுவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இரண்டு கட்சிகளும் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு இணைப்பு குழு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த CVK சிவஞானம், MA சுமந்திரன் மற்றும் துரைராஜ சிங்கம் ஆகியோர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் 6 பேர் அடங்கலாக ஒரு 9 பேர் கொண்ட ஒரு இணைப்பு குழு ஒன்றை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக இரண்டு கட்சிகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பான முக்கிய விடயங்கள் தொடர்பாக முடிவெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையிலே எதிர்வரும் காலத்திலே இரண்டு கட்சிகளினுடைய இணைப்பு தொடர்பான ஒரு தீர்க்கமான விடயங்களை இந்த குழு எடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே ஒரு சந்திப்பொன்றை நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக முன்னாள் போராளிகளுடன் அவர்கள் அந்த சந்திப்பை நடத்தி, குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து முன்னாள் போராளிகள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக பொதுச் செயலாளர் சுமந்திரனுடன் சில முன்னாள் போராளிகள் தர்க்கம் புரிந்ததாகவும் அது தொடர்பான காணொளிகளும் வெளியாகி சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக சுமந்திரன் மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சன போக்கை ஒரு சில அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த ஒரு சிலர் முன்வைத்திருந்தமையும் அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த முயற்சி தொடர்பாகவும் பல்வேறுபட்ட சாதகமான பாதகமான, அதாவது வாத பிரதிவாதங்கள், அவர்கள் செய்த சரியில்லை பிள்ளை என்று சொல்லி ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்களை முன்வைத்து விடுகின்றார்கள். இந்த நிலையிலே சுமந்திரன் இந்தளவு தூரத்திற்கு கடந்த காலங்களிலே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தற்போது வேறு விதமாக அவர் நிலைப்பாட்டை எடுக்கின்றார் என்று சொல்லி சுமந்திரனுக்கு எதிரான தரப்புகள் அவர் மீது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். பார்ப்போம், இந்த முன்னாள் போராளிகளை ஒருங்கிணைத்து தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க எடுக்கின்ற முயற்சிகள் எந்தளவு தூரம் சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட கிளிநொச்சி மாவட்டத்தின் ஸ்ரீதரன் அவர்களின் கோட்டையாக கருதப்படுகின்ற கிளிநொச்சி மாவட்டத்திலே அவரை தவிர்த்து CVK சிவஞானம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் இந்த சந்திப்பை நடத்தியிருப்பது கூட ஒரு சில சர்ச்சைகளை உருவாக்கி இருப்பதாக தெரிய வருகின்றது. இதே வேளையிலே இந்த கிளிநொச்சியிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் இந்த சந்திப்பில் ஈடுபட்ட அதே நாளிலே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் கிளிநொச்சி அறிவகத்திலே ஒரு சந்திப்பு ஒன்றில் ஈடுபடுகின்றார். அதே நாளிலே இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றமையும் இங்கு அவதானிக்கத்தக்க விடயம். குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தீவிர தமிழ் தேசியத்துடன் இணைந்து செயற்படுவதாக கடந்த காலங்களிலும் தற்போதிலும் அவர் செயற்பட்டு வருவதாக காணப்படுவார். அதே நேரத்தில் MA சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்தளவு தீவிரமான ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அவர் கடந்த காலங்களில் எடுத்தவர் கிடையாது. ஆனாலும் கூட அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான அந்த தோல்விக்கு பின்னர் அவரும் ஒரு தீவிர தமிழ் தேசியத்தின் பால் தன்னை காட்டிக்கொள்பவராக அடையாளப்படுத்துவராக மாறிவிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இந்த நிலையிலே குறிப்பாக
இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் ஸ்ரீதரன் அவர்களை தவிர்த்து இந்த சந்திப்பில் ஈடுபட்டது உண்மையிலேயே ஸ்ரீதரனின் செல்வாக்கை குறைப்பதற்கான ஒரு முயற்சியா என்ற கூட ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த வகையிலே சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையிலான ஒரு மோதலினுடைய ஒரு வெளிப்பாடு இங்கும் வெளிப்பட்டிருப்பவை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர் சொன்ன விஷயத்தில் மறந்தளிக்கிறேன் என்னென்றால் அண்ணன் கை காட்டினது வீட்டு சின்னம் என்றது அண்ணன் வீட்டு சின்னத்தை கை காட்டினது கூட்டமைப்பு தான் கை காட்டினது ஒரு கூட்டமைப்பாக இயங்குறது தான் கை காட்டினது. அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதே சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழில் விடுதலை புலிகளால் இந்த மண்ணிலை வச்சு நாங்கள் கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்படையில்லை. சரி, கூட்டமைப்பு உருவாக்க. ஆனால் நான் சொல்றேன் அது விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. அதில் தான் எல்லா கட்சிகளும் அங்கம் போயிடுச்சு. நாங்கள் கூட்டமைப்பாக ஒற்றுமையாக பயணத்துக்கு அண்ணன் கையாட்டினவர் அதில் எல்லாரும் நின்றார். இன்றைக்கு வந்து வீட்டு சின்னத்தை அண்ணன் கையாட்டினு சொல்லிச்சுன்னா போய் நீங்கள் விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை திறத்துனீங்க, மற்ற கட்சிகளை திறத்துனீங்க, ஒரு பெரிய புதி நீக்க அரசியலை செய்தீங்க. யாரு மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் கலையெடுப்பு மாதிரி செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில் ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யுங்க. நான் சொல்றேன் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கட்சி ரீதியான ராஜதந்திர நடவடிக்கை இருக்கலாம். ஆனால் போராளிகளை நீங்கள் அதுக்கு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். நீங்கள் என்ன கேள்வி ஏன்னு கேட்டா நான் உங்களை தனிப்பட்ட ரீதியாக சொல்லி ஒரு கட்சியாக நீங்கள் அதை உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அழிப்பை நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளால விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாமல் செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்படுறாரு. நீங்கள் கூட கதைச்சது இல்லை, நீங்கள் பக்குவமாக கூட சில இடத்துல கையெழுத்து. ஆனால் இவர் உடனடியாக கதைச்சு என்றால் இன்றைக்கு நாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு இன்றைக்கு மிக ஒரு குறுகிய பலத்தோடு இருக்கிறோம். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கப்பலில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக நின்றார். அதே நேரம் நாங்கள் வந்து நலிஞ்சு போறதுக்கு காரணமாக ஐயா இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் புலிகளுக்கு இன சுத்திகரிப்பை விட்டு நான் வெட்டி தலைகுனிகிறேன். சரிதானே? அதை விட அவர் வந்து போரில் மரணமான இராணுவம் குறித்து நான் வந்து வருந்துகிறோம்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு சமஸ்தியை கைவிட்டவங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஐநாவில கால அவகாசம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார். சிங்கள ஒற்றையாட்சிக்கு இழக்கிற எண்ணத்துக்குண்டான காரணத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் உயிரோட யாருமே திரும்ப இல்லை என்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனையை சொல்லியிருக்கார். நான் ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு அவர் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு புலிய எதிர்ப்பாரு, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வந்து ஆயுத போராட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளார். ஆனால் நாங்கள் வந்து ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பெற்றுக்கொள்றதுக்காக போராடின ஒரு இனம். இன்றைக்கு நீங்க போட்ட பாடல்கள் உட்பட இன்றைக்கு எல்லாமே இதுல உள்ள போராளிகள் சார்ந்தது. நான் உட்பட நீங்க போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி எல்லாம் கதைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நான் இந்த 17 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? இந்த போராளிகளுக்கு நீங்கள் எங்க சந்தர்ப்பம் காக்காண்ட தலைவலியான ஒரு மூத்த போராளிக்கு நீங்கள் கொடுத்துக்கலாமே, கூட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் கதைங்க எங்கேயாவது கொடுத்தீங்களா? நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக போராளிகள் சமூகம் எழுப்பக்கூடாதுக்காக வேலை செய்யுங்க. இன்றைக்கும் கூட அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட வந்து மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம் இருகை நீட்டி வாங்க கட்சிகள் சொல்லி, ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க இன்னும் விரும்புகிறோம். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்றா நீங்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை ஜனநாயக ரீதியை பெற்றுக்கொள்ற கூட நீங்கள் அதை வெளிப்படைய தன்மையாக ஏற்றுக்கொள்ற தயாராக இருக்கிறீங்களா? அதை எனக்கு சந்தேகம் இல்லை. இரண்டாவது, நீங்கள் வந்து போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக தெரிஞ்சு நாங்கள் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியான குருக்கல் மடம் பகுதியிலே மனித புதைகுழி இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகின்ற ஒரு பகுதியிலே இன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், கடந்த வருடம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னராக நாட்டிலே இந்த மனித புதைகுழி தொடர்பான விவகாரங்கள் வந்து பேசுபொருளானது. அதன் பின்னர் பல இடங்களிலும் மனித புதைகுழிகள் இருக்கின்றன, அதுவும் அகலப்பட வேண்டும் என்று சொல்லி பல தரப்புகளும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த குருக்கல் மடம் மற்றும் மண்டைதீவு
போன்ற பல இடங்களிலே இந்த மனித புதைகுழிகள் இருக்கின்றன என்று சொல்லி பல தரப்புகளும் அவற்றை அகழ்வதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். அந்த ஒரு முயற்சியின் பலனாக இன்றைய தினம் இந்த குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நீதிமன்ற உத்தரவுக்கமைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 36 வருடங்களுக்கு பின்னர் இந்த அகழ்வு பணி தற்போது நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 1990ஆம் ஆண்டு ஹஜ் கடமைக்காக சென்ற முஸ்லிம்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டுக்கு அமையவே அவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் இந்த குருக்கள் மடம் பகுதியிலே புதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்பப்பட்ட இந்த அகழ்வு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய முதல் நாளிலே அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அங்கு அவ்வாறு அந்த சம்பவம் இடம்பெற்றதா அல்லது அவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டார்களா என்பது அகழ்வு பணியின் பின்னரே தெரிய வரும். இந்த நிலையிலே நீதவான் சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் என்று சொல்லி பலரும் பிரசன்னமாகி இருக்க இந்த அகழ்வு பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே இந்த அகழ் பணி இன்றைய நாளில் இதுவரைக்கும் அந்த குழியை தற்போது தோண்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற போதும் கூட இதுவரைக்கும் அங்கு தடைய பொருட்கள் எலும்பு கூடுகள் அவதானிக்கப்பட்டமைக்கான தகவல் எதுவும் கிடைத்ததாக இல்லை. இந்த நிலையிலே இன்னும் சில தினங்கள் இது நடைபெறலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இளவாலை பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மயக்கமுற்ற ஒரு மாணவனுடைய கொண்டு சென்ற போது அங்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் ஒரு விசாரணை ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையிலே அது தொடர்பாக இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியும் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு ஒரு விளக்கம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக குறித்த அந்த சம்பவம் உணவு இடைவேளைக்கு அந்த வைத்திய அதிகாரி சென்ற போதுதான் அந்த குறித்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் வைத்தியசாலையிலே சாரதி ஒருவர் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்த நோயாளர் காவு வண்டியும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினால் காயல்நகர் வைத்தியசாலைக்கு விடுவிக்கப்பட்டதாகவும் அங்கு நிரந்தரமான ஒரு தாதிய உத்தியோகத்தர் இல்லை என்று சொல்லியும் அவருடைய விளக்கத்தை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வழங்கியிருக்கின்றார். இதே வேளையிலே பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை கொடுத்த விளக்கத்திலே வைத்திய அதிகாரி ஒருவரை நிரந்தரமாகவே அங்கு தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்வதாகவும் விரைவிலே ஒரு நோயாளர் காவு வண்டியை வழங்குவதாகவும் அதே நேரத்தில் அங்கு தாதிய உத்தியோகத்திற்கான ஆளணி இல்லாத நிலையில் அதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார்கள். பார்ப்போம் இவர்களுடைய வாக்குறுதிகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்றது. இந்த நிலையிலே குறிப்பாக கடந்த காலங்களிலே சுகாதாரத்துறை தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்துத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார். ஒரு வைத்திய அதிகாரி தேர்தலை போட்டியிட்டு பாராளுமன்றம் சென்றிருந்தார். அவர் அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர் எந்தளவு தூரம் அதற்கு ஒரு விசுவாசமாக அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்தும் அதனை வலியுறுத்தி அதற்கான தீர்வுகளை காண்கிறதாரோ தெரியவில்லை. ஆனபோதும் கூட அந்த பிரச்சனைகள் இங்கு தொடர்ந்தும் இருக்கின்ற நிலைமையைத்தான் இவ்வாறான சம்பவங்கள் எடுத்து கூறுகின்றன. இதே வேளையிலே இந்த இளவாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு அப்போது இருந்த வடக்கு மாகாண ஆளுநராக இருந்த BSM சார்ல்ஸ் அங்கு சென்று இதே பிரச்சனையை அவரும் அங்கு அவதானித்து அது தொடர்பாக தான் தீர்க்கப் போவதாகவும் அப்போது ஆளுநர் ஊடக பிரிவு செய்திகளை வெளியிட்டிருந்தது. இருந்த போதும் கூட 2 வருடங்கள் கடந்தும் கூட இதுவரைக்கும் அந்த வைத்தியசாலைக்கு அதே நிலைத்தான் இருப்பது தற்போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறான பிரதேச வைத்தியசாலைகளை நாடி செல்கின்ற மக்கள் அங்கு வைத்தியரோ அல்லது தாதியரோ ஒரு நோயாளர் காவு வண்டியோ இல்லை என்று சொன்னால் அவர்கள் பல்வேறுபட்ட உயிராபத்துக்களை கூட சந்திக்கக்கூடிய நெருக்கடி நிலை ஏற்படும். இந்த நிலையிலே இந்த விடயத்தில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் விழிப்புடன் செயற்பட்டு உடனடியாக இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். இதற்கு தற்போதைய அரசாங்கம் அல்லது அது சார்ந்த அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை
பார்க்க வேண்டி இருக்கின்றது. இன்றைய நாளில் பேசப்படான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அந்த வகையிலே மேலும் முக்கிய விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.